சமூகத்தில் பலர் தாங்கள் அளவறிந்து குடிக்கிறோம் என விளையாட்டாக ஆரம்பித்து விடுவர். பின் அதுவே பழக்கமாக மாறி அடிமைத்தனத்துக்கு சென்றுவிடும். மேலும் நோய் பாதிப்பு, உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தங்களுக்கு எந்தவித கேடும் ஏற்படாது என்று ஆரம்பிக்கும் இப்பழக்கம் பின் காலப்போக்கில் அதற்கே அடிமையாகின்றனர் பலர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது. போதை பழக்கம் தவறு, அதை அளவறிந்து எடுத்துக்கொள்வதும் தவறு. அது உங்களை அடிமையாக்கும் என்பதை உணர்த்தவே ஐயன் திருவள்ளுவர் போதை பழக்கத்திற்கு எதிராக கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தை இயற்றியதாக போதை பழக்கத்திற்கு எதிராக போராடுவோர் வலியுறுத்தி வருகின்றனர். கேள்வி எழுப்பினால் மட்டும் போதுமா? அதற்குண்டான விடைதான் இந்த அடிக்ஷன் கில்லர். ஆம், போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து மீண்டும் அத்தீய பழக்கத்திற்கு செல்லாதவாறு பாதுகாக்கும் பெஸ்ட் மெடிசன் தான் அடிக்ஷன் கில்லர். இதையே போதை பழக்கத்தை அழிக்க நினைக்கும் வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் உறுதிப்படுத்துகின்றனர். சமூகத்தை சீரழிக்கும் இந்த போதை பழக்கத்தில் இருந்து அடிக்ஷன் கில்லர் எப்படி மீட்டெடுக்கிறது என்பதை விவரிக்கிறார் டாக்டர் எஸ் கதிரேசன். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரக் அடிக்ஷன் பயாலஜிக்கலி மீடியேட்டட் டிசீஸ். அமெரிக்கன் ரிசர்ச் அசோசியேஷன் 1952 போதை பழக்கத்தை நோயினை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. போதை பழக்கத்தால உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டாலும் அதையும் மீறி இந்த போதை பழக்கத்தை தானே மறுபடியும் தேடி போயிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் போதை பழக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கே கூச்சப்பட்ட எல்லாருமே இப்பெல்லாம் போதை பழக்கம் இல்லைன்றவங்க கூட கேலி பண்ணி அந்த பழக்கத்தை தள்ளி விட்டுறாங்க. இப்படி இந்த பழக்கத்துல மாற்றவங்க தான் கடைசியா என்கிட்ட பேஷண்டா வருவாங்க. அவங்கெல்லாம் போதை பழக்கத்துல வெளியே வந்தாதான் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இந்த போதை பழக்கத்துல வெளியே வர முடியாம தவிக்கிறவங்களுக்கு நான் பரிந்துரைக்கிற ஒரே மருந்து இந்த அடிக்ஷன் கில்லர். இதை பேஷண்ட் சாப்பிட்ற சாப்பாடுலயோ இல்ல டீ காஃபிலயோ கலந்து கொடுக்கலாம். இது இயற்கையான மூலிகையில செய்யப்பட்டதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நீங்க பயப்படாம இதை எடுத்துக்கலாம். இங்க ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி காப்பாற்றியதுன்னு சொல்றதுக்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? அதை இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி தீர்த்து வச்சது? எங்களுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆச்சுமா. இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அப்படிப்பட்டவரை எப்படிதான் இந்த அடிக்ஷன் கில்லர் மாத்துச்சுங்கிற ஆச்சரியமே இன்னும் என்னை விட்டு போகவே இல்லை. எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையா இருந்தாருன்னா, வேலைக்கே போகாம காலையிலே குடிச்சிட்டு வந்துருவாரு. ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் அவர் உடம்பு சரியில்லாம போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருந்தேன். அப்பதான் எங்க அப்பா இந்த அடிக்ஷன் கில்லரை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃபே ஹாப்பியா மாறிச்சு. எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் நிறுத்த முடியாத இவரோட போதை பழக்கத்தை இந்த அடிக்ஷன் கில்லர் யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே எங்களால நிறுத்த முடிஞ்சது. ஒண்ணுமே இல்லாம ஊதாரியா சுத்திட்டு இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு நல்ல மனுஷனா மாத்தி இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த அடிக்ஷன் கில்லர் தான். புள்ளி விவரங்கள் என்ன கூறுகிறது என்றால், 3 ஒருவராவது இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர். அது மட்டுமின்றி போதைப் பொருட்கள் உபயோகிப்பதில் இன்று 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் அதிகமான பேர் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது வளரும் இளைஞர்களின் மூளையை மங்க வைக்கிறது. மற்றொரு ஆய்வு என்ன கூறுகிறது என்றால், என் கணவர் குடிப்பழக்கத்துல ரொம்பவே அடிமையா இருந்தார். அவர் எங்க போனாலும் குடிக்காம அவருக்கு இருக்கவே முடியாது. பட் அந்த குடிக்கிறதுக்கு என்ன ரீசனே இருக்காது. அவருக்கு கேட்டா என்ன பிடிச்சிருக்கு குடிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு அடிக்ட் மாதிரி இருந்தாரு. ஆஃபீஸ்ல இருந்து வரப்பவே குடியோடு தான் வருவார். அந்த அளவுக்கு இருந்தது. அதுவும் சரியாம போச்சு. திடீர்னு டாக்டர் கிட்ட போய் காமிச்சு என்ன சொன்னா, இந்த மாதிரி சொன்னாங்க, குடினால தான் ரொம்ப இதுவாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிட்டு இருக்கு, அதனால நீங்க அதை ஏதாவது பண்ணணும் சொன்னா, சரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவர் உடம்பு சரியானதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு 1 மந்த் கூட இல்லை, திருப்பி அதே மாதிரி தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் திருப்பியும் அகைன் நான் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்டேன், சார் இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணா எனக்கு இதுவாகும், அவர் குடிச்சிட்டே இருக்காரு, வீட்டில் பிரச்சனையா இருக்கு, உடம்பு ரொம்ப இதுவாயிட்டு இருக்குன்னு. அப்போ டாக்டர் சொன்னதுல அடிக்ஷன் கில்லர் அதை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அவருக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை தெரியாமல் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது சொல்லுங்கள் அப்படின்னு. தெரியாமல் தான் நான் அது பாலில் இல்லை டீ இல்லை சாப்பாடு டிஃபன் மார்னிங் பண்ணுறப்போ அவருக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் கலந்து கொடுத்தேன். அது நான் கிட்டத்தட்ட 3 months 4 months வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குடிப்பழக்கத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது நல்லாவே இருக்கும், நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அடிக்ஷன் கில்லர் தான். இதை எடுத்துக்கிட்டு யார் எந்த பயப்பட தேவையில்லை, ஆனால் அது ரெகுலராக கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.